Hello cuties, good morning. Today we are going to the class 7th standard English term 1 unit 2 prose the wind on haunted hill. Last class we have seen. ஸோ இந்த லெசனில் நம்ம வந்து ஃபைனல் லாஸ்ட் கிளாஸில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 3 செக்ஷன்ஸ் இருந்துச்சு. ஸோ அந்த 3 செக்ஷன்ஸில் வந்துட்டு நமக்கு வந்துட்டு மெயினாக 3 கேரக்டர்ஸ் இருந்தாங்க. சுரேஷ், உஷா அண்ட் பின்யா அப்படிங்கிற 3 கேரக்டர்ஸ் இருந்தாங்க. ஸோ அவங்க வந்துட்டு இந்த அங்கே இருக்கிற ஒரு வால் பற்றி பேசினாங்க. அந்த தூரமாக இருக்கிற அந்த ஹில்லேருந்து அந்த மலையிலேருந்து ஒரு காற்றடிச்சு சவுண்ட் வரும். ஸோ தென் அவங்க வந்து இதுக்கு ஷாப்பிங் பண்ண போவா உஷா. ஸோ அங்கே நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் நமக்கு இந்த ஸ்டோரியில் நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ நவ் வி கேன் சி இந்த லெசனுடைய பின்னாடி இருக்க நமக்கு பேக் சைடு இருக்க புக் பேக் ஆன்சர்ஸ் நம்ம பார்க்கலாம். 1 மார்க்குக்கான ஆன்சர்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாத நம்ம வந்துட்டு இந்த கிளாசரிஸ் எல்லாமே நம்ம வந்து செக்ஷன் ரீட் பண்ணும்போதே நம்ம ஆல்ரெடி நம்ம படித்தாச்சு. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு நமக்கு வந்துட்டு புக் பேக்குள்ளே என்னென்ன 1 மார்க் இருக்குது அதெல்லாம் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம செக்ஷன் 1ல் பார்த்திங்க அப்படின்னா ஃபைண்ட் த ஹிடன் வேர்ட்ஸ் இந்த பிக்சர்ஸ் ஒன் ஹேஸ் பீ டன் ஃபார் யூ. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட் செக்ஷன் 1ல் நமக்கு ஃபர்ஸ்ட் பேஜ்லேயே வார்ம் அப்லேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர்ஸ் நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்தோம். கேட், வேஸ் அப்படின்னா குவளை, அங்கே இருக்கிற ஜக்கு மாதிரி இருக்கு இல்லையா, அதுதான் சொல்கிறாங்க வேஸ். நெக்ஸ்ட்டு பேகு, தென் டேபிள், ஃபைனலாக நமக்கு மிரர் அப்படிங்கிற ஆன்சர். ஸோ செகண்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா இந்த சால்வ் தீஸ் ரிடில்ஸ் புதிர் வந்து கேட்டிருந்தாங்க நமக்கு. அது மட்டும் இல்லாத அதில் பாருங்கள், ஐ ஹாவ் த ஃபேஸ் பட் நோ ஐஸ், ஹேண்ட்ஸ் பட் நோ ஆர்ம்ஸ். ஸோ இதோடைய ஆன்சர் என்ன அப்படின்னா கிளாக். செகண்ட் ஒன், ஐ சிட் இன் எ கமர் வைல் ட்ராவலிங் அரவுண்ட் த வேர்ல்டு. ஸோ கார்னர், ஸோ அங்கே வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக், கார்னர் அப்படின்னு அங்கே வரும். ஸோ அதுக்கு வந்து என்ன ஆன்சர் அப்படின்னா ஸ்டாம்ப். ஐ கோ அப் வென் த ரெயின்ஸ் கம் டவுன். ஸோ அந்த இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா அம்பர்லா. ஃபைனல் கொஷின் பாருங்கள், ஐ ஹாவ் நீட் அண்ட் எ டெய்ல் பட் நோ பாடி. ஸோ ஆன்சர் காயின். ஸோ நெக்ஸ்ட் வந்து நமக்கு என்னன்னா புக் பேக் ஆன்சர்ஸ் நம்ம இது வந்துட்டு ஃபைனலாக நம்ம வந்து இதில் பார்க்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாத நெக்ஸ்ட் வந்துட்டு நமக்கு வந்துட்டு இது நம்ம பார்த்தோம், த பிளாக் கிளவுட்ஸ் வேர் த்ரெட்டனிங். ஃபர்ஸ்ட் வந்து என்னாச்சு அப்படின்னா அந்த ஸ்டோரியில் அந்த இது க்ளவுட்ஸ்லாம் வந்து அந்த மழை வரத்துக்கான அறிகுறி வந்துச்சு. சடன் ஃப்ளாஷ் ஆஃப் லைட்னிங் லிட்ஸ் அப் த ஹில். அதாவது வந்து சடனாக வந்துட்டு இந்த இடி மின்னலோட அந்த மலையிலேருந்து அந்த சத்தம் வந்துச்சு. உஷா டச் த சாஃப்ட் ஃபரி கேட் அண்ட் கேவ் எ ஸ்டார்டட் க்ரை. ஸோ அவள் என்ன பண்ணால் அந்த டைம் வரும்போது அந்த கேட், அங்கே இருக்கிற ஒரு கேட்டை தொட்டுட்டு அவள் என்ன பண்ணிட்டா, என்னமோ ஒரு க்யூரியஸான ஒரு திங்ஸை தொட்டுட்டோம் அப்படின்னு நினச்சி அவள் ரொம்ப பயந்து போய் கத்துனா. தென் தண்டர் அண்ட் லைட்னிங் பூம் ஒன் ஆஃப்டர் அனதர். ஸோ வரிசையாக வந்துட்டு அடுத்தடுத்து இடியும் மின்னலும் வந்துகிட்டே இருந்துச்சு அந்த இடத்துல. ஃபைனலாக த கோஸ்ட்லி ஃபிகர்ஸ் வேர் ஸ்டாரிங் பேக். ஸோ ஃபைனலாக என்ன பண்ணா அப்படின்னா அந்த அவளுக்கு பின்னாடி அந்த செக்ஷன் 2ல் பார்த்தீங்க அப்படின்னா அவளுக்கு பின்னாடி நின்றுட்டு இருக்க மாதிரி அவள் ஒரு ஃபீல் பண்ணா தான் சொல்லியிருக்காங்க. ஸோ டிஸ்கஸ் வித் யுவர் பார்ட்னர் அண்ட் கம்ப்ளீட் டேபிள். ஸோ இது வந்து நமக்கு வந்துட்டு ஜஸ்ட் வந்து நம்ம யார் பேசினாங்க, அதுக்கு யார் ஆன்சர் பண்ணாங்க, ஃபைனலாக அதுக்கான ஆன்சர் என்ன. ஷெல் வி ரன் பேக் டுகெதர். ஸோ இது யார் சொன்னது அப்படின்னா உஷா. அதுக்கு ஆன்சர் வந்து யார் பண்ணாங்க அப்படின்னா பின்யா. வி வில் ஹாவ் டு வெயிட். ஸோ அதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா அவங்க வந்து வெயிட் பண்ணாங்க. கேன் யூ ஷூ சம் பிஹைண்ட் த வால் அப்படின்னு சொல்லி என் பின்னாடி எவ்வளோ நிற்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி உஷா ஃபீல் பண்ணுறா. ஸோ ஆன்சர் வந்து யார் சுரேஷ் கொடுக்குறான், அப்போல்லாம் எதுவுமே இல்லை, ஐ கேனாட் சி எனிதிங் அப்படிங்கிற ஒரு ஆன்சர் அவன் கொடுக்குறான். ஹூ சைட் குட் பை. உஷா வந்து அந்த சொன்னா குட் பை வந்து யாரோ சொல்கிற மாதிரி அவக்கு அதுக்கு மட்டும்தான் விழுது. அதுக்கு ஆன்சர் பண்ணுறான் சுரேஷ், நாட் ஐ, யாருமே சொல்லவே இல்லையே அப்படின்னு அவன் வந்து சுரேஷ் சொல்கிறான். பட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வாட் இஸ் ஜஸ்ட் த வின். உஷா வாட் வின்னா என்ன அப்படின்னு சொல்லி உஷா கேட்குறா. அதுக்கு ஆன்சர் வந்து யாருமே சொல்ல கிடையாது. ஸோ அது ஃபைனலாக என்ன இருக்குன்னு நினச்சோம். ஸோ அது ஒரு கோஸ்ட்டாகவும் இருக்கலாம் அல்லது இது விண்டாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த லெசன் நமக்கு முடிச்சிருப்பாங்க. ஸோ நமக்கு பாருங்கள் பேஜ் நம்பர் 119 பாருங்கள் ஒரு சூஸ் இருக்குது. சூஸ் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் ஆப்ஷன். த விண்ட் ஹரிட் அண்ட் பாஸ் த்ரூ த டேஷ். ஸோ நமக்கு வந்துட்டு அந்த விண்ட் வந்துட்டு எங்கேருந்து வந்து பாஸ் ஆகிடுச்சு. ஸோ எந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகி எப்படி வந்துச்சு. ஸோ ஆப்பிள்ஸ் அண்ட் மேங்கோஸ் ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் பி மைன்ஸ் அண்ட் டியோடர்ஸ். ஃபைனலாக பெர்ரிஸ் அண்ட் செர்ரிஸ். ஸோ அந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும்போது அந்த ஸ்டோரியில் இருக்கும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்லேயே இருக்கும். அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா பைன்ஸ் அண்ட் டியோடர்ஸ். அதாவது அந்த தேவதாது மரங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னோம் இல்லையா. ஸோ அது பார்த்திங்கன்னா பைன் ட்ரீ, அதாவது கிறிஸ்மஸ் ட்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ட்ரீ. ஸோ அந்த ட்ரீலேருந்து தான் வந்து அந்த
அந்த விண்ட் வந்து காற்று வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு நம்ம படித்தோம். செகண்ட் ஒன் பாருங்கள், த மார்க்கெட் வாஸ் அவே ஃப்ரம் த வில்லேஜ். ஸோ அந்த மார்க்கெட் வந்து எவ்வளோ தூரத்தில் இருந்துச்சு, அந்த வில்லேஜ்க்கும் இந்த மார்க்கெட்டுக்கு எவ்வளோ தூரம் இருந்துச்சு? ஆப்ஷன் ஏ 3 miles, ஆப்ஷன் பி 7 miles, ஆப்ஷன் சி 11 miles. ஸோ நமக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா 3 miles. ஸோ 3 miles 3 கிலோமீட்டர் தூரத்தில் தான் அந்த மார்க்கெட் பஜார் இருந்துச்சு. ஸோ தேர்ட் கொஷின் பாருங்கள், உஷா went to visit her house after shopping in the market. ஸோ உஷா வந்து ஷாப்பிங் முடிச்சுட்டு யாரோடைய வீட்டுக்கு போனா? ஆப்ஷன் ஏ கிராண்ட்ஃபாதர்ஸ், ஆப்ஷன் பி ஆண்ட்ஸ், ஆப்ஷன் சி கசின்ஸ். ஸோ யார் ஃபைனலாக யார் வீட்டுக்கு போனா அப்படின்னா அவங்களுடைய ஆண்ட்ஸ் வீட்டுக்கு தான் போனா. அத்தை வீட்டுக்கோ சம்திங் அவங்களோட ரிலேட்டிவ் வீட்டுக்கு யாருக்கோ போயிருக்கான். ஸோ ஆண்ட். ஸோ காமனான பீப்புளை வந்து நம்ம ஆண்ட் அப்படின்னு அவங்க சொல்லுவோம். ஸோ ஃபோர்த் கொஷின் பாருங்கள், உஷா டுக் ஷெல்டர் இன் த டேஷ். என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க? உஷா went to the visitor her. ஸோ ஆப்ஷன் ஏ பாருங்கள் ruins, ஆப்ஷன் பி caves, ஆப்ஷன் டி dens. ஸோ உஷா வந்து அந்த ஷெல்டர் கடியில் என்ன மாதிரி இருந்துச்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ ruins, ஆப்ஷன் பி caves, ஆப்ஷன் பி dens. ஸோ அங்கே என்ன எது இருந்துச்சு? அந்த ruins, அந்த கூரைக்கடியில் தான் போய் அந்த ஷெல்டர் மாதிரி இருக்கிற இடத்துல அந்த உஷா அந்த மழை வந்தப்போ நின்னாங்க. ஸோ ஃபிஃப்த்து கொஷின் பாருங்கள், at dawn the dash began to sing. ஸோ என்ன வந்துச்சு அந்த விடியல் பொழுதில் என்ன வந்து ஒரு சிங்கிங் பண்ணுச்சு? ஆப்ஷன் ஏ குக்கு, ஆப்ஷன் பி இன்னட், ஆப்ஷன் பி ட்ரெஸ். ஸோ ட்ரெஸ் பேர்டு, அதாவது அந்த பாடும் பறவை நம்ம சொல்லி படித்தோம் இல்லையா, சிங்கிங் பேர்டு, அதுதான் வந்துட்டு அந்த இடத்துல பாடுச்சு. நெக்ஸ்ட் ஆப்ஷன் நமக்கு வந்து பி பாருங்கள், திங்க் அண்ட் ஆன்சர். அதாவது நமக்கு இது ஏ பார் கொஷின்ஸ், நமக்கு 5 கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இதையும் நீங்கள் ரீட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு சி பாருங்கள், டிஸ்கஷன் பார்ட்ஸ். இது நமக்கு பேராகிராஃப் கொஷின். வாட் இஸ் ஜஸ்ட் த வின், வாட் டு யூ திங்க் உஷா தாட் இட் வாஸ், வை, ஆன்சர். ஸோ இதுக்கான ஆன்சர் நம்ம வந்து கிளாஸ் ஒர்க் நோட்டில் பார்க்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், அன்ஸ்கிரம்பிள் நமக்கு 1 மார்க் பாருங்கள். டி vocabulary, unscramble the sound at describing words from the text, one has been done for you. ஸோ நமக்கு வந்து இங்கே வேர்ட்ஸ் எல்லாம் மாற்றி கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபைனலாக அந்த வேர்டு என்ன வேர்டு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன வேர்டு அப்படின்னா கிகிள். ஸோ கிகிள் அப்படின்னா லாஃப் லவ்லி, இது நல்லா வாய் விட்டு சிரிக்கிறது இல்லையா, அதுக்கு மீனிங் தான் கிகிள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், ஒரு மீனிங்லெஸ்ஸான ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க, நம்ம வந்து மீனிங்காக எழுதணும். ஸோ அதுதான் வந்துட்டு அன்ஸ்கிராம்பிள் த சவுண்ட். ஸோ சவுண்ட் எந்த ஒரு மாதிரி இருக்கும் பாருங்கள், மூன். ஸோ ஃபஸ்ட்டு ஒனுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா மூன், MOAN. செகண்ட் ஒன் ரம்பிள், RUMPLE, ரம்பிள். Third one howl, HOWL, howl. Fourth one boom, BOOM, boom. Fifth one echo, ECHO, echo. The sixth one பாருங்க groan, GROAN, groan. So தான் நமக்கான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு த டிடெக்டிவ்ஸ் டிக்ஷனரி. ஸோ டிடெக்டிவ் அப்படின்னா கண்டுபிடிக்கிறவங்க. ஸோ ஒரு சிபிசிஐடியில் டிடெக்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு போஸ்டிங்கில் இருப்பாங்க. அவங்க வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய சின்சியரான எவ்வளோ பெரிய மர்டர் கேஸு, ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு கேஸ் கொடுத்தாங்க அப்படின்னா அவங்க கண்டுபிடிக்கிறவங்க தான் டிடெக்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. துப்பறிவாளன் தமிழ் அப்படி சொல்லுவாங்க. சூஸ் த கரெக்ட் வேர்ட் ஃப்ரம் த பாக்ஸ் இந்த ஃபில் இன் த பிளாங்க்ஸ். ஸோ நமக்கு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க ஒரு 7 வேர்ட்ஸ் 5 வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. எவிடன்ஸ், க்ளூ, டிடெக்டிவ், சஸ்பெக்ட், விக்டிம். ஸோ ஃபஸ்ட்டு A1 பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒன், எ டேஸ் இஸ் சம் ஒன் ஹூ இன்வெஸ்டிகேட்ஸ் எ க்ரைம். ஸோ யார் வந்துட்டு அந்த கேஸை வந்து குற்றவாளி யார் கண்டுபிடிப்பாங்க, யார் வந்து இன்வெஸ்டிகேட் அதாவது விசாரணை பண்ணுவாங்க அப்படின்னா ஆன்சர் டிடெக்டிவ். ஸோ டிடெக்டிவ் தான் வந்துட்டு ஒரு கிரிமினலை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக விசாரணை பண்ணுவார். செகண்ட் ஒன் பாருங்கள், எ டேஸ் இஸ் சம் ஒன் சஃபர்ஸ் த எஃபெக்ட் ஆஃப் அ க்ரைம். ஸோ க்ரைம் அப்படிங்கிறது இங்கே யாருன்னா குற்றவாளி. ஸோ யார் வந்துட்டு விக்டிம், அதாவது விக்டிம்னா தான் கொலையாளி. ஸோ அந்த கொலையாளியால் யார் வந்து இது பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்துட்டு விக்டிம், பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்கிறாங்களே, ஸோ அவங்க தான் விக்டிம். ஸோ க்ரைம் அப்படிங்கிறது குற்றம் பண்ணினவங்க. யார் அப்படின்னா விக்டிம் இஸ் சம் ஒன் ஹூ சஃபர்ஸ் த எஃபெக்ட் ஃபார் க்ரைம், அதாவது க்ரைமால் சஃபர் ஆனவங்க தான் யார் அப்படின்னா அந்த விக்டிம் அப்படிங்கிறவங்க. தேர்ட் ஒன் பாருங்கள், சம் ஒன் ஹூ மைட் ஹாவ் கமிட்டட் அ க்ரைம் இஸ் அ டேஸ். ஸோ யார் ஒருத்தர் வந்துட்டு கமிட்டட் அதாவது வந்துட்டு ஏதாவது சஸ்பெக்ட் யார் அப்படின்னா அந்த இடத்துல வந்துட்டு பதுங்கி இருக்கிறவங்க. சஸ்பெக்ட் அப்படிங்கிறது பதுங்கி இருக்கிறவங்க, க்ரைம் கூட பதுங்கி இருக்கிறவங்கள தான் சஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம.
A dash is an idea or fact that helps us solve a mystery. ஸோ புதிது யார் வந்துட்டு புதிரை கொடுப்பாங்க, ஒரு க்ளூவை கொடுப்பாங்க அப்படின்னா ஒரு ஐடியாவோ அல்லது க்ளூ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல கொடுக்குறவங்கள தான் வந்துட்டு என்ன சொல்லுவோம் அப்படின்னா க்ளூ அப்படின்னு சொல்லுவோம். வந்துட்டு ஃபேக்டர் சால்வ் அ மிஸ்ட்ரி. And as is an information we have that proves as a something is true. ஸோ எவிடன்ஸ் வச்சு தான் என்ன பண்ண முடியும், எவிடன்ஸோட இன்ஃபர்மேஷனை வச்சு தான் ஒரு கேஸை வந்து சம்திங் முடிக்க முடியும். ஸோ அது உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் கொடுக்கறத மட்டும், எவிடன்ஸ் உண்மையான டாக்குமெண்ட்ஸ் எவிடன்ஸ் கொடுக்கறத வச்சு தான் அந்த கேஸை முடிக்க முடியும். ஸோ லிசனிங் டெஸ்ட் ஆக்ஸ் வந்து எஃப் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், லாங்குவேஜ் செக் பாயிண்ட் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்காங்க. டோன்ட் சே அண்ட் சே நோட். ஸோ ஃபஸ்ட்டு ஒன், ஐ எம் ஹியர் சின்ஸ் லாஸ்ட் வீக். ஸோ இப்படி நம்ம சொல்லக்கூடாது. ஐ ஹாவ் பீன் ஹியர் சின்ஸ் லாஸ்ட் வீக். ஸோ நான் இங்கே தான் இருந்தேன், லாஸ்ட் வீக் இங்கே தான் இருந்தேன் அப்படிங்கிறது வந்துட்டு எப்படி சொல்லுவோம் அப்படின்னா ஐ ஹாவ் பீன் ஹியர் சின்ஸ் லாஸ்ட் வீக் அப்படி தான் சொல்லணும். எ சுச்சுவேஷன் டஸ் ஸ்டார்டட் இன் த பாஸ்ட். ஸோ ஒரு சுச்சுவேஷன் வந்துட்டு எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா பாஸ்ட், அதாவது முடிஞ்ச பிறகு தான் ஒரு சுச்சுவேஷன் தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் இங்கேருந்து நான் ஒரு ஷாப்புக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது வந்துட்டு எப்படி சொல்கிறோம், பாஸ்ட்டை தான் சொல்கிறோம். ஸோ நான் கடைக்கு போயிட்டு வந்துட்டேன், வந்த பிறகு தான் என்ன சொல்கிறேன், நான் போயிட்டு வந்தேன்னு சொல்கிறேன். ஸோ பாஸ்ட். அண்ட் கண்டினியூஸ் டு த ப்ரெசன்ட் ஹேஸ் டு பீன் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ இப்போ எப்படி நான் போயிட்டு வந்துட்டேன்னு சொல்லி இப்போ என்ன பண்ணுறேன், இப்போ நான் சொல்கிறேன் உங்கள்கிட்ட, நான் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ ப்ரெசன்ட். ஸோ அந்த டென்ஸ் என்ன அப்படின்னா ப்ரெசன்ட் டென்ஸ். நான் இப்போ பேசிகிட்ருக்கேன், நான் கடைக்கு போயிட்டு வந்தேன், ஸோ இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிகிட்ருக்கேன். ஸோ இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ ஒரு இன்ஃபர்மேஷனாக உங்களுக்கு கொடுக்குற நிலையா, நான் இப்போது கடைக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னு நான் சொல்கிறது ஒரு பாஸ்டான ஒரு டென்ஸ். ஸோ அதுவே இப்போ நான் ப்ரெசென்ட்டில் இப்போ உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன், சொல்லி முடிச்சுட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ சொல்லி முடிக்க போகிறப்ப அது என்ன ஆகுது, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸாக மாறுது. ஸோ ஐ எம் ஹேவ் ஃபஸ்ட் டென்ஸ் பாருங்கள், ஐ எம் ஹியர் சின்ஸ் லாஸ்ட் வீக், ஐ ஹாவ் பீன் ஹியர் சின்ஸ் லாஸ்ட் வீக். ஸோ இப்படி தான் நம்ம சொல்லணும். செகண்ட் ஒன் பாருங்கள், when I woke up my roommate left the room already. இப்படி சொல்லக்கூடாது. when I woke up my roommate had left the room already. ஸோ அவன் எந்திரிச்ச பிறகு தான் வந்துட்டு நான் எந்திரிப்பேன்னு இல்லை. ஸோ அவன் எந்திரிக்காமலே ஆல்ரெடி நான் முன்னாடியே எந்திரிச்சிருவேன். when I do actions occurred in the past, first action has to be in the past perfect tense. ஸோ இந்த இடத்துல என்னது அப்படின்னா ரெண்டுது. when I woke up my roommate, ஸோ நான் அவன் கூட எந்திரிப்பேன். had left, ஏதோ ஒரு சில நாளைக்கு என்ன பண்ணுவேன், அவனுக்கு முன்னாடி முன்னாடி நான் எந்திரிச்சிருவேன். ஸோ இந்த இடத்துல என்ன அப்படின்னா ரெண்டு ஆக்ஷன்ஸ், 2 ஆக்ஷன்ஸ் அங்கே நடக்குது. அவன் கூடயே எந்திரிப்பேன், தென் அவனுக்கு பிஃபோராகவும் எந்திரிப்பேன், அந்த மாதிரி சொல்கிறாங்க. Third one, my mom has called me yesterday. So the wrong option. So my mom called me yesterday. So எங்கள் அம்மா வந்து என்னை நேற்று கூப்பிட்டாங்க. The present perfect tense cannot be used in an expression of past time. அதாவது ஒரு எக்ஸ்பிரஷன், ஒரு ஆக்ஷன் சொல்லும்போது வந்துட்டு என்ன பண்ணக்கூடாது, அந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை நம்ம அந்த இடத்துல யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ பாஸ்ட் டைம், அதாவது வந்து அது முடிஞ்சு போயிடுச்சு. ஸோ எஸ்டர்டே அப்படிங்கிறது அது முடிஞ்சு போன ஒரு விஷயம், அதை வந்து நம்ம என்னக்கூடாது இப்போ இருக்கக்கூடாது. பாஸ்ட், அதாவது பாஸ்ட் ஆயிடுச்சு அது வந்துட்டு. ஸோ ப்ரெசன்ட் நம்ம இது பண்ணக்கூடாது, ப்ரெசன்ட் வராதுங்க தான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, லிசன் டு த நியூஸ் ரிப்போர்ட் கேர்ஃபுல்லி, கம்ப்ளீட் த ஃபாலோயிங். ஸோ இது நமக்கு வந்துட்டு இப்போ பேஜ் நம்பர் பார்த்திங்கன்னா 167 நமக்கு ஒரு பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க. அந்த பேராகிராஃப் ரீட் பண்ணிவிட்டு நமக்கு இதுக்கான ஆன்சர் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட் ஒன் கொஷின் பாருங்கள், நேம் ஆஃப் த பிளேஸ். அந்த பிளேஸ் எங்கே இருக்குது அப்படின்னா கொல்லாமுடி இன் ஆந்திர பிரதேஷில் இருக்கக்கூடிய கொல்லாமுடி அப்படிங்கிற ஒரு பிளேஸில் இருக்குது. வாட் ஹேப்பன், அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னா இட் ரெயின் ஹெவிலி, அங்கே வந்துட்டு நிறையா ரெயின் பெஞ்சு, மழை வந்துச்சு. வாட் டைம் ஆஃப் த டே டிட் இட் ஹேப்பன், எந்த டைமில் அது நடந்துச்சு, அந்த மழை எப்போ வந்துச்சு அப்படின்னா மார்னிங் டைமில் அந்த ஸ்டோரியில் வந்துச்சு. அடுத்தது வாட் டிட் த பீப்புள் சே. ஸோ அங்கே இருக்கிற மக்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா இட் வாஸ் நாட் யூஸ்வல் ஃபிஷ் ஃபவுண்ட் தேர். ஸோ அங்கே வந்துட்டு யூஸ்வலாக இல்லை. ஸோ அங்கே எந்த ஒரு ஃபிஷ்ஷுமே என்ன பண்ண முடியல, கண்டுபிடிக்க முடியல, பார்க்க முடியலை. வாட் டு ஸ்ட்ராங் விண்ட்ஸ் அண்ட் கேல்ஸ் கேரி. ஸோ அங்கே வந்து என்ன அந்த விண்ட்ஸ், அந்த காற்றும் அந்த புயலும் எப்படி வந்துச்சு. இட் கேரிடு ஃபிஷ் அண்ட் சி அனிமல்ஸ். ஸோ வந்துட்டு அது எப்படி எடுத்துகிட்டு வந்துச்சு அப்படின்னா அங்கே இருக்கிற ஃபிஷ், அதாவது மீன்களையும், அண்ட் சி அனிமல்ஸ், அந்த கடலில் இருக்கிற அனிமல்ஸையும் எடுத்துகிட்டு வந்துச்சு அந்த கேல்ஸ், அந்த புயலுக்கு அந்த சூறாவளி அப்படிங்கிறது வந்துட்டு எடுத்துகிட்டு வந்துச்சு அப்படின்னு இங்கே சொல்கிறாங்க.
அடுத்து பாருங்கள் ஒர்க் இன் பேட்ச். ஹாவ் யூ எவர் பீன் ஸ்கேட்? யாராவது நீங்கள் பயந்துருக்கிறீங்களா? வாட் ஹேப்பன்? அந்த பயந்தனால என்ன நடந்துச்சு? ஹவு டிட் யூ ஃபீல்? என்ன நீங்கள் ஃபீல் பண்ணீங்க? டாக் அபவுட் இன் 1 or 2 sentences வித் யுவர் ஃப்ரெண்ட். ரிப்பீட் இட் டு த கிளாஸ். ஸோ வந்துட்டு ஜஸ்ட் நம்ம என்னைக்காவது பயந்து இருக்கோமா, ஸோ அந்த பயந்தனால நமக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ், என்ன நடந்துச்சு, ஸோ நம்ம என்ன ஃபீல் பண்ணுறோம், தென் அதை பற்றி நம்ம வந்துட்டு 1 or 2 சென்டென்ஸ் நீங்கள் உங்கள் வீட்டில் எக்ஸசைஸாக எழுதி வைங்க. தென் ஸ்கூல் ஓப்பன் ஆகிற அன்றைக்கி உங்கள் ஃப்ரெண்ட் கூட அதை ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கிராமர். ஸோ நமக்கு பிக்டோகிராமர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், அதாவது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், அதாவது ப்ரெசன்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னா இப்போ ப்ரெசன்ட் நமக்கு என்ன நடந்துகிட்ருக்கு, ஸோ அதான் நம்ம ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படிங்கிறதுல பார்ப்போம். ஸோ இங்கே வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் tells us that an action is complete at this time. அதாவது இப்போ ஒரு முடிய விஷயம், இப்போ தான் நான் போயிட்டு வந்தேன், இப்போ தான் சாப்பிட்டு முடித்தேன், இப்போ தான் தூங்கி எழுந்திரிச்சேன், ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் சொல்கிறது தான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். எக்ஸாம்பிள், ஐ ஹவ் கம்ப்ளீட்டட் மை ஹோம்ஒர்க். ஸோ இப்போ தான் என்னுடைய ஹோம்ஒர்க்கை முடித்தேன் அப்படின்னு சொல்கிறது தான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ நமக்கு வந்து 3 types ஆஃப் டென்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். பாஸ்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் டென்ஸ், தென் ஃப்யூச்சர் டென்ஸ். ஸோ பாஸ்ட் டென்ஸ் அப்படிங்கிறது கடந்த காலத்தை பற்றி பேசுகிறது. தென் ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படிங்கிறது வந்து நிகழ்காலம், இப்போ நடந்துகிட்ருக்கிறது. ஸோ தென் ஃப்யூச்சர் டென்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு எதிர்காலம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்காலத்தை பற்றி பேசுகிறது தான் ஃப்யூச்சர் டென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 3 types ஆஃப் டென்ஸ் வந்து நீங்கள் படிச்சிருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ப்ரெசன்ட் டென்ஸ். ஸோ ப்ரெசன்ட் டென்ஸில் ஃபர்ஸ்ட் பார்ட் எது அப்படின்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், அதுதான் நமக்கு வந்து கிராமர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த யூனிட்டில் நமக்கு அந்த செகண்ட் யூனிட்டுக்கான கிராமர் எது அப்படின்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ யூனிட் 1ல் நம்ம என்ன டென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா என்ன கிராமர் பார்த்தோம் அப்படின்னா டிட்டர்மினர்ஸ் அப்படிங்கிற கிராமர் பார்த்தோம். ஸோ நவ் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ present perfect tense tells us that an action is complete at this time. அதாவது இப்போ முடிஞ்ச ஆக்ஷன். I have completed my homework, I have completed my dinner. ஸோ இந்த மாதிரி அதை இப்போ தான் நான் சாப்பிட்டு முடித்தேன். ஸோ அந்த மாதிரி சொல்கிற விஷயங்கள் எல்லாமே present perfect tense. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கக்கூடியது. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ பாஸ்ட்னாவே என்னது, கடந்து போயிடுச்சு. ஸோ பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். த பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் tells us about an action that took place before another action in the past. ஸோ ஒரு பிளேஸில் நடந்து இன்னொரு ஆக்ஷனை பற்றி பேசுகிறது தான் இது அப்படின்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். எக்ஸாம்பிள், த ட்ரெயின் ஹேட் லெஃப்ட் பிஃபோர் ஹீ ரீச் த ஸ்டேஷன். அந்த ட்ரெயின் வந்து அந்த ஸ்டேஷன் விட்டு போக முன்னாடி என்ன பண்ணிட்டேன், நான் அந்த ஸ்டேஷனுக்கு போயிட்டேன். ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ஆக்ஷனை வந்துட்டு என்ன பண்ணுறது, அந்த ஆக்ஷன் வந்துட்டு நடந்துகிட்ருக்கும். தென் சேம் டைம் என்னது, அதுக்கு முன்னாடியே அந்த பாஸ்ட், அதாவது அங்கே முடிஞ்சு போன ஒரு விஷயத்தை பற்றி அங்கே முடிஞ்சு போகிற விஷயத்தை பற்றி பேசுகிறது தான் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். நெக்ஸ்ட்டு ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஹெல்ப்ஸ் டு டிஸ்கிரைப் அன் ஈவென்ட் தட் இஸ் எக்ஸ்பெக்டட் ஆர் பிளான் டு ஹேப்பன் பிஃபோர் அ டைம் இன் த ஃப்யூச்சர். ஸோ ஃப்யூச்சரில் நடக்கக்கூடிய விஷயங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் அதாவது நம்ம வந்து எதிர்பார்க்கிற விஷயங்கள், இல்லை பிளான் பண்ண போகிறது. ஸோ நான் டுமாரோ நாளைக்கு நான் வந்துட்டு டுமாரோ வில் கோயிங் டு ஈரோடு, நாமக்கல். ஸோ இப்படி நம்ம சொல்கிறோம் இல்லையா. ஸோ நாளைக்கு என்ன நடக்க போகுது நம்ம பிளான் பண்ணுவோம் இல்லையா. எங்கேயாவது ஒரு டூர் போகிறோம் அப்படின்னா ஒரு 1 வீக் நெக்ஸ்ட் வீக் நம்ம டூர் போகிறோம் அப்படின்னா இந்த வீக்கே என்ன பண்ணுறோம், அதுக்காக புக் பண்ணுறோம், அதுக்காக நம்ம ட்ராவல் பண்ணுறதுக்கு தேவையான திங்ஸ் வாங்குகிறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய பண்ணுற மாதிரியே ஆக்டிவிட்டிஸ். ஸோ ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸில் இது எக்ஸ்பெக்டட் ஆர் பிளான் ஆர் டு ஹேப்பன் பிஃபோர் அட் அ டைம். அதாவது அந்த டைம், அந்த ஃப்யூச்சர், அந்த டைம் வரத்துக்குள்ளேயே நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே ரெடி பண்ணி வைக்கிறோம். we would have complete our project my next week. அதாவது நெக்ஸ்ட் வீக் ப்ராஜெக்ட் என்ன பண்ணுறோம், இப்போயே நம்ம வந்து இது பண்ணுறோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீக் நம்ம கிளாஸ் ஒர்க் சப்மிட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த வீக்கே நம்ம வந்துட்டு அந்த லெசன்ஸ்க்குரிய கிளாஸ் ஒர்க் எல்லாமே ரைட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி வைக்கிறோம். சேம் அதான் சொல்லியிருக்காங்க ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். அதாவது முன்னாடி நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு வந்து நம்ம இப்போயே ப்ரெசண்ட்டாகவே நம்ம முடிச்சு வச்சுக்கிறோம் இல்லையா, அதுதான் வந்துட்டு இங்கே ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ இதுதான் நம்ம சொல்லியிருக்காங்க. நமக்கு இங்கே வந்துட்டு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் பார்த்தோம், நெக்ஸ்ட்டு வந்துட்டு பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் பார்த்தோம், நெக்ஸ்ட்டு வந்து ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ நம்ம வந்து இங்கே 3 டென்ஸ் பார்த்தோம். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து மெயினாகவே நமக்கு வந்து பாஸ்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் டென்ஸ், ஃப்யூச்சர் டென்ஸ் அப்படின்ட்டு இருக்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ நம்ம வந்து ஜஸ்ட் ரொம்ப ஈஸி தான். நீங்கள் இன்னும் ஹையர் ஸ்டடி போக போக உங்களுக்கு இன்னும் 8th 9thலாம் போகும்போது இன்னும் நீங்கள் டெவலப் ஆகிற மாதிரி உங்களுக்கு கிராமர் வரும்.
ஸோ இங்கே பாருங்கள் நமக்கு ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஜஸ்ட் இங்கே என்னன்ட்டு பார்க்கலாம். ஃப்ரேம் 5 கொஷின்ஸ் யூஸிங் த பிக்சர் க்ளூஸ் பிகின் வித் ஹாவ் யூ எவர். ஸோ நம்ம வந்துட்டு இந்த பிக்சர்ஸ்க்கான ஆன்சர் இங்கே ரைட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன சேர்த்திக்கணும் அப்படின்னா ஹாவ் யூ எவர். ஸோ இந்த வேர்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பாருங்கள் ரைட் எனி ஸ்டோரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஆன்சர் பாருங்கள் ஹாவ் யூ எவர் ரிட்டன் அ ஸ்டோரி அப்படின்னு நம்ம அவங்களே ஆன்சர் ஃபர்ஸ்ட் கொஷினுக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஒன் பாருங்கள் விசிட் த தாஜ்மஹால் அப்படின்னு ஒரு க்ளூ கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இங்கே என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஹாவ் யூ எவர் அப்படிங்கிற வேர்டை ஃபஸ்ட்டு நம்ம இங்கே ஆட் பண்ணிக்கணும். ஹாவ் யூ எவர் அப்படின்னு போட்டு தென் இங்கே விசிட் த தாஜ்மஹால் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இங்கே என்ன கேட்கணும் அப்படின்னா விசிட் த தாஜ்மஹால் அப்படின்னு சொல்லி நம்ம ரைட் பண்ணணும். ஸோ பாருங்கள் அந்த பிக்சருக்கான ஆன்சர் பாருங்கள் ஹாவ் யூ எவர் விசிட் த தாஜ்மஹால் அப்படின்னு நம்ம இங்கே எழுதணும். தேர்ட் பிக்சர் பாருங்கள் குக் பிரியாணி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க நமக்கு. ஸோ அதுக்கு என்ன எழுதணும் அப்படின்னா ஹாவ் யூ எவர் குக்டு பிரியாணி. ஸோ இங்கே என்ன எழுதணும் குக்டு பிரியாணி. ஸோ ஈடி ஆட் பண்ணி எழுதணும். ஸோ விசிட்டட் குக்டு. ஸோ இந்த மாதிரி எழுதணும். வாட்ச் ஏ ஹாரர் ஃபிலிம் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் நம்ம ஃபோர்த் ஒன்னாக இருக்கிற சென்டென்ஸ் பாருங்கள். played have you ever watched a horror film அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வாட்ச் ஏ ஹாரர் ஃபிலிம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஹவ் யூ எவர் வாட்ச் ஏ ஹாரர் ஃபிலிம் அப்படின்னு நம்ம ரைட் பண்ணணும். ஸோ ஃபிஃப்த்து கொஷின் பாருங்கள் ப்ளே 10 pin பவுலிங். ஸோ வந்துட்டு அந்த பிளேயிங் கேம் இருக்குது இல்லையா. நெக்ஸ்ட் அது பாருங்கள் ஹவ் யூ எவர் ப்ளே 10 pin பவுலிங். ஸோ 10 pin அப்படிங்கிறது அந்த பால் மாதிரி விட்டு அந்த ஒரு கேம் விளையாடுவாங்க. மூவியில் அப்படின்லாம் காட்டுவாங்க இந்த கேமை நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த கேம் நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி அது விளையாண்டுட்ருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள் கோ ஸ்விம்மிங். ஹவ் யூ எவர் கோன் ஸ்விம்மிங் இதுதான் ஆன்சர். ஸோ ஃபைனல் கொஸ்டின் ஃபிஃப்த்து உனக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா ஹவ் யூ எவர் கோன் ஸ்விம்மிங். ஸோ நம்ம வந்து இந்த 6 கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். Fill in the blanks with the past perfect tense with help of the words given in the brackets. ஸோ நம்ம உங்கள்கிட்ட என்ன எழுதணும் அப்படின்னா fill in the blanks அதாவது என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னா past perfect tense. past perfect tenseனால் என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னா had யூஸ் பண்ணணும். ஸோ had யூஸ் பண்ணி தான் இங்கே எழுதணும். பாருங்கள் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் when Usha looked out of the window dark clouds dash over the mountains. ஸோ அங்கே வந்து என்ன ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா கேதர் அப்படிங்கிற வேர்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அங்கே ஆன்சர் என்ன எழுதணும் அப்படின்னா had gathered. அந்த கேதர் அப்படிங்கிறது கூட ஈடி ஆட் பண்ணிக்கணும். ப்ளஸ் அது முன்னாடி நம்ம வந்துட்டு had ஆட் பண்ணணும். ஃபாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் had யூஸ் பண்ணி எழுதணும். செகண்ட் கொஷின் பாருங்கள் she had no umbrella with her. the weather was so fine just few hours ago. ஸோ seem அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம எழுதணும் had யூஸ் பண்ணி seemed ed ஆட் பண்ணி ரைட் பண்ணணும். கொஷின் நம்பர் 3 பாருங்கள் all was dark again night dash அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அங்கே fall அப்படிங்கிற வேர்டு ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன வரும் அப்படின்னா had வந்து எழுதி தென் fallen FALLEN அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணணும். Fourth one she ran towards the big gap in the wall through which she dash. ஸோ அங்கே என்ன வரும் அப்படின்னா had entered had போட்டு entered அந்த enter கூட ed ஆட் பண்ணிக்கணும். தட்ஸ் ஆல். Fifth one Usha looked back at the ruins. The sun dashed up and was touching the top of the walls. ஸோ கம் அப்படிங்கிற வேர்டு கொடுத்துருப்பாங்க. நம்ம அங்கே என்ன ரைட் பண்ணணும் had come அப்படிங்கிற வேர்டை ரைட் பண்ணணும். ஸோ read this text, fill in the blanks with future tense. ஸோ நமக்கு இங்கே என்ன ஆன்சர் எழுதணும் அப்படின்னா ஃப்யூச்சர் டென்ஸில் ஆன்சர் ரைட் பண்ணணும். ஸோ இந்த fill in the blanksக்கு ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸில் ஆன்சர் ரைட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள் இனியா மூவ்ஸ் டு சென்னை டு ஜாயின் அண்ட் IAS கோச்சிங் கிளாஸ். ஸோ இனியா அப்படிங்கிற கேர்ள் வந்துட்டு சென்னைக்கு போய் IAS கோச்சிங் கிளாஸில் ஜாயின் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் ஒன் அதுதான் நம்ம கொடுத்துருக்காங்க. டுமாரோ பை திஸ் டைம் she dash join the class அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு அங்கே என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா joined. ஸோ என்ன வரும் அப்படின்னா will have joined அப்படிங்கிற ஆன்சர் வரும். அடுத்தது பாருங்கள் will have joined the class. she dash training till
நெக்ஸ்ட் இயர் அதாவது வந்துட்டு வில் பி அண்டர் கோயிங். ஸோ அவள் வந்து ட்ரைனிங் வந்துட்டு 1 இயர் ஸோ அட்டன் பண்ண போகிறா. ஸோ வில் பி அண்டர் கோயிங் தான் ஆன்சர் வரும். ஸோ அடுத்தது பாருங்கள், till next year வரைக்கும் இது பண்ண. she dash very hard by the time she comes home. so will have worked. ஸோ அங்கே வந்து ஒர்க் பண்ணிட்டு, ஸோ will have worked, ஒர்க் பண்ணிட்டு தான் என்ன பண்ண போகிறா, அவங்க இங்கே ரிட்டன் வர போகிறா. her parents dash about her health in the all time. ஸோ will be worrying. ஸோ அவங்க பேரண்ட்ஸ் எப்பயுமே அவங்க ஹெல்த்தை பற்றி ரொம்ப கவலைப்படுவாங்க. ஸோ will be worrying. next about her health all time, they dash many letters by the time comes home. ஸோ அவளுக்கு வந்துட்டு will have written. ஸோ நிறையா லெட்டர்ஸ் வந்துட்டு will have written. ஸோ நிறைய டைம் வந்துட்டு லெட்டர் எழுதி போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃபைனலாக பாருங்கள், many letters time comes time. they will be very happy when இனியா become an IAS officer. ஸோ வந்து ஃபைனலாக என்ன ஆகிட்டா அப்படின்னா இனியா வந்துட்டு IAS ஆஃபீஸர் ஆகிட்டாங்க. ஸோ இதை நமக்கு ஃபைனலாக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து இங்கே வந்துட்டு ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸில் ரைட் பண்ணும்போது வில் பி. ஸோ வில் பி அப்படிங்கிற வேர்டு ஆட் பண்ணணும். தென் ஜாயின்ட் அப்படிங்கிற பாருங்கள், ஜாயின் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணுறோம். அண்டர்கோக்கு அண்டர் கோயிங். அடுத்து ஒர்க்குங்கிறதுக்கு ஒர்க்குடு, வரிங்கிறதுக்கு ஒரிங் அப்படிங்கிற எழுதுகிறோம். நெக்ஸ்ட் ரைட்க்கு ரிட்டன் அப்படின்னு எழுதுகிறோம். ஸோ இதுக்கு பிஃபோர் முன்னாடி வில் ஹாவ் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணி ரைட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு கே பாருங்கள், நலன்ஸ் கிராண்ட்ஃபாதர் ஷோட் ஹிம் அண்ட் வேர்ல்ட் ட்ரெஷர் ட்ரங்க். ஸோ அவங்க நலனோட கிராண்ட்ஃபாதர் தாத்தா வந்துட்டு ஒரு ட்ரெஷர் ட்ரங்க், அதாவது ஒரு பெட்டியை பார்க்குறாரு. அ ரோட் மேப் வாஸ் ஸ்டக் ஆன் த ட்ரங்க். ஸோ அந்த ரோட் மேப் வந்துட்டு அந்த ட்ரங்க்கில் இருக்குது, அந்த பெட்டியில் இருக்குது. இ ஷோட் த ஸ்பாட் வேர் கீ வாஸ் ஹிடன். ஸோ அந்த கீ வந்து மறைச்சி வச்சுருக்காங்க. லுக் அட் த ரோட் மேப் அண்ட் ரைட் 5 டைரக்ஷன் டு ரீச் த ஸ்பாட் வேர் த கீ இஸ் ஹிடன். ஸோ நம்ம வந்து இங்கே என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த மறைச்சிருக்கிற கீயை நம்ம வந்து இங்கே கண்டுபிடிக்கணும். தென் டிஸ்கஸ் வித் யுவர் பார்ட்னர் அண்ட் கம்பேர் யுவர் டைரக்ஷன்ஸ் வித் தோஸ் ஆஃப் யுவர் கிளாஸ்மேட்ஸ். ஸோ நம்ம வந்து இங்கே இருக்கிற டைரக்ஷன்ஸ் எப்படி இருந்தது நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் என்ன வரும் அப்படின்னா, கோ ஸ்ட்ரைட் அண்ட் டர்ன் லெஃப்ட் அண்ட் டு ரீச் த ஹில்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா கோ ஸ்ட்ரைட், அந்த பர்சன் இருக்கிற இடம் இருக்கும். ஸோ அது அப்படி தான் போகணும். போயிட்டு அண்ட் டர்ன் லெஃப்ட் ஃபைன் அண்ட் ரீச் த ஹில்ஸ். அந்த பாக்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், டர்ன் ரைட் அண்ட் வாக் அக்ராஸ் த ஹில். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு டேர்ன் ரைட் எடுத்து அண்ட் வாக், அதாவது நடந்து போய் அக்ராஸ் த ஹில், ஒரு மலை மாதிரி அங்கே இருக்கும். இந்த பிக்சரில் உங்களுக்கு தெரியும். தேர்ட் ஒன், தென் யூ வில் ரீச் எ பாண்ட் அண்ட் டேக் எ ரைட் அண்ட் வாக் அலாங் த ரோட். ஸோ அங்கே அந்த ஹில் கிட்ட மலைக்கிட்ட போனோடனே அடுத்தது என்ன வரும், பாண்ட் வரும். ஒரு பாண்ட்னா ஒரு குழி மாதிரி வரும். அந்த குழிக்கிட்ட போனோடனே என்னது, நம்ம அப்படி என்ன பண்ணணும், டேக் ரைட் அண்ட் வாக் அலாங், அதாவது அந்த ரோட்லேயே என்ன பண்ணணும், ரைட் எடுத்து நடக்கணும். தென் ஃபோர்த் ஒன், டேர்ன் லெஃப்ட் அண்ட் வாக் ஸ்ட்ரைட் அண்ட் அகெயின் டேர்ன் ரைட். ஸோ மறுபடியும் என்ன கீழே இறங்கினோடனே ஸ்ட்ரைட்டாக ஒரு ரோடு வரும். தென் அகெயின் டேர்ன் ரைட், மறுபடியும் டேர்ன் எடுத்து டேர்ன் ரைட் எடுக்கணும். தென் ஃபைனலாக வாக் டவுன் அ ரோட் அண்ட் யூ வில் ஃபைண்ட் த கீஸ் பிட்வீன் த ராக்ஸ். ஸோ அந்த ஃபைனலாக இருக்கிற அந்த ட்ரீஸ் தாண்டி கீழே வரும்போது தான் என்ன ஆகுது, அந்த கீஸ் அப்படிங்கிற இது தெரியும், உங்களுக்கு தெரியும். பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், இந்த பர்சன் அந்த சொன்ன அந்த ஹில்லு, தென் பாண்டு, அந்த ட்ரீ, ஃபைனலாக தான் அந்த கீ அப்படிங்கிறது வருது. ஸோ இதுதான் நமக்கு ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், க்ரியேட்டிவ் ரைட்டிங். வெண்பா வாஸ் வாக்கிங் அலாங் த பீச். வெண்பா வந்துட்டு பீச்சுக்கு நடக்கிறான். when she saw a beautiful green perfume bottle that had been washed up on the shore that bent down and picked it up. ஸோ அங்கே ஒரு பர்ஃப்யூம் பாட்டில் பார்த்துட்டு அவன் என்ன பண்ணுறா அப்படின்னா அது வாஷ் பண்ணி அந்த ஷோரில் அந்த கடற்கரையில் இது பண்ணுறா, கழுவி வைக்கிறா. தேர் வாஸ் சம்திங் இன்சைட் த பாட்டில் அண்ட் இட் வாஸ் காலிங் ஹேர். ஸோ அந்த பாட்டிலுக்குள்ளே இருக்கிறது அவளை கூப்பிட்ற மாதிரி ஒரு ஸ்மெல் வருது. when she opened the bottle. ஸோ அப்போ வந்து பாட்டில் வந்து ஓப்பன் பண்ணுறா. ஸோ இதை கண்டினியூ பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஒரு ஒன் ஸ்டோரி ரைட் பண்ணி எழுதணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இமேஜின் யூ ஆர் வெண்பா அண்ட் ஆக்ட் த சுச்சுவேஷன்ஸ் இந்த கிளாஸ். ஸோ நீங்கள் வந்துட்டு நீங்கள் வந்து வெண்பாவாக இருக்கீங்க. ஸோ அவளோட சுச்சுவேஷனில் ஒரு ஆக்ட் பண்ணி இது எழுதணும். தென் கன்க்ளூட் திஸ் மிஸ்டீரியஸ் ஸ்டோரி இன் யுவர் வேர்ட்ஸ். அதாவது நீங்கள் வந்து ஒரு புதிதான ஒரு ஸ்டோரியை ரைட் பண்ணணும். ரைட் அட்லீஸ்ட் 5 or 6 sentences with the help of the words given in the box. ஸோ நம்ம வந்து அந்த ஸ்டோரியை ரைட் பண்ணும்போது கீழே இருக்கிற இந்த டைனி, சிங்,
டாக், பேர்ட், ஃப்ரீ, ஃப்ளை, கிஃப்ட், டேங்க் இந்த வேர்டெலாம் யூஸ் பண்ணி நம்ம ஒரு வெண்பாவை பற்றின ஒரு ஸ்டோரி ரைட் பண்ணோம். ஸோ இதையும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில். ஸோ நம்ம இந்த ப்ரோஸ்க்கான இது கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த ப்ரோஸ்க்கான புக் பேக் எக்சசைஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ கிராமர் பார்த்தோம், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், தென் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் பார்த்தாச்சு. ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு. தென் இதுக்கான புக் பேக்கு ரொம்ப ஈஸி தான். ஸோ ஓகே குட்டீஸ், நீங்கள் ஈஸியாக ரீட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸ் வி வில் சி நெக்ஸ்ட் டாபிக் போயம் நம்ம பார்க்கலாம். ஓகே குட்டீஸ், தேங்க்யூ.